வணக்கம். இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம். அதிகாரம் 17. வந்தான் குண்டோதரன். படைகளின் முழக்கத்தை கேட்டதும் சற்று பின்னால் வந்து கொண்டிருந்த ஆயனரும் புத்த பிக்ஷுவும் வேகமாக நடந்து வண்டியை நெருங்கி வந்தார்கள். முன்னணி படை கண்ணுக்கு தெரிந்ததும் வண்டி சாலையில் ஒதுக்குப்புறமாக நின்றது. சிவகாமியும் அத்தையும் வண்டியிலிருந்து இறங்கி நின்று கொண்டார்கள். படை வரும் முழக்கம் அத்தையின் காதில் விழாதபடியால் மற்றவர்களைப் போல அவளிடம் பரபரப்பு இல்லை. புத்த பிக்ஷு சாலை ஓரத்து மரத்தின் பின்னால் தெரிந்தும் தெரியாததுமாக நின்று கொண்டார். அவர் ராஜவம்சத்தினரை கண்ணாலும் பார்ப்பதில்லை என்பது போன்ற விரதங்கள் கொண்டவர் என்பது தெரியுமாதலால் அவர் மறைந்து நிற்பது பற்றி மற்றவர்களுக்கு வியப்பு ஏற்படவில்லை. ஆனால் எல்லோருக்கும் மனம் ஒருவாறு கலக்கமடைந்துதான் இருந்தது. வருகிறது என்ன படை? எங்கே போகிறது? எதற்காக? தெற்கே இருந்து வருகிறபடியால் அது வாதாபி படையல் என்பது நிச்சயம். பின்னே யாருடைய படை? காஞ்சியிலிருந்து கிளம்பி வருகிற வழியில் நம் பிரயாணிகள் பெரும்பாலும் யுத்த போக்கை பற்றியும் யுத்த முடிவு என்ன ஆகும் என்பதை பற்றியும் பேசிக்கொண்டு வந்தார்கள். யுத்தத்தை நினைவூட்டும் காட்சிகளே எங்கெங்கும் தோன்றி வந்தன. சாலையில் ஜன நடமாட்டம் அதிகமாக இருந்தது. எல்லோரும் தெற்கு நோக்கி போகிறவர்களாகவே இருந்தார்கள். அநேகமாக அவர்கள் அனைவரும் காஞ்சி நகரிலிருந்தும் காஞ்சிக்கு சுற்றிலும் உள்ள கிராமங்களில் இருந்தும் யுத்த நிலைமையை முன்னிட்டு புறப்பட்டவர்கள். அப்படி புறப்பட்டு வந்தவர்களிலே ஸ்திரீகள், குழந்தைகள், வயோதிகர்கள், ஆண்டி பரதேசிகள், கூணர், குருடர், காபாலிகர் முதலியோர் அதிகமாக காணப்பட்டார்கள். முக்கியமாக காபாலிகர்கள் வழியெல்லாம் பல்லவராஜ குலத்தை சபித்து கொண்டு போனார்கள். காஞ்சி நகரில் கள்ளுக்கடைகளை மூடி தங்களை நகரை விட்டு துரத்திய குமார சக்கரவர்த்தியின் பேரில் அவர்கள் தங்களுடைய சாபங்களுக்குள்ளே மிக கடுமையான சாபங்களை பொழிந்து கொண்டு போனார்கள். நரதமர்களுக்குள்ளே அதமனான மாமல்ல நரசிம்மன் என்னும் சண்டாளனை ரணபத்திர காளிக்கு பலி கொடுத்து தாங்கள் மதுபானம் செய்யும் மாட்டுக் கொம்பிலே அவனுடைய இரத்தத்தை ஏந்தி குடித்து தங்களுடைய பயங்கரமான மரணதாகத்தை தணித்துக் கொள்ளப் போவதாக அவர்களில் பலர் உரத்த சத்தம் போட்டு சபதம் செய்தார்கள். இன்னும் சிலர் மாமல்ல நரசிம்மனையும் தளபதி பரஞ்சோதியையும் சேர்த்து கட்டி மயான ருத்ரனுக்கு பிரீத்தியாக உயிரோடு கொளுத்தி அவர்களுடைய எலும்பு சாம்பலை தங்கள் உடம்பெல்லாம் பூசிக்கொண்டு உஷ்ணம் தணியப் போவதாக சபதம் செய்தார்கள். இந்த சாபங்கள் சப்தங்கள் எல்லாம் பிராகிருத பாஷையிலும் வேறு கலப்பு மொழிகளிலும் செய்யப்பட்டதானது. அந்த காபாலிகர்கள் வடதேசத்திலிருந்தும் மேற்கு பிராந்தியத்திலிருந்தும் வந்தவர்கள் என்பதை தெரியப்படுத்தியது. சிவகாமிக்கு ஆங்காங்கு வண்டியில் பிரயாணம் செய்தபடியாலும் அவளுடைய உள்ளம் வேறு வேறு உலகங்களில் சஞ்சரித்து கொண்டிருந்தபடியாலும் அவளுடைய காதில் அந்த பயங்கர சாபங்கள் ஒன்றும் விழவில்லை. ஆனால் ஆயனருடைய காதில் அவையெல்லாம் கர்ண கடூரமாக விழுந்தன. அவற்றை கேட்க சகிக்காமல் அவர் காதை பொத்தி கொண்டார். புத்த பிக்ஷுவின் செவிகளுக்கு மட்டும் அந்த சாபங்கள் எவ்வித அருவருப்பையும் அளித்ததாக தெரியவில்லை. இதற்கு மாறாக அவருடைய முகத்தின் கடூரத்தை இன்னும் கடூரமாக்கிக் கொண்டு சில சமயம் புன்னகை தோன்றியது. பிக்ஷு ஒரு தடவை காபாலிகர் கூட்டத்தில் புகுந்து பேசிக்கொண்டிருந்து விட்டு வெளிவந்து ஆயனரை அணுகியது. அவர், ஆயனரே, எப்போதாவது நான் புத்த சமயத்தை துறந்து சைவனாகும் பட்சத்தில் காபாலிகத்திலேயே சேர்வேன் என்றார். இதை கேட்டு ஆச்சரியமடைந்த ஆயனர், சுவாமி, அத்தகைய எண்ணம் தங்களுக்கு ஏன் வர வேண்டும்? புத்த சமயத்தின் மீது தங்களுக்கு என்ன கோபம்? யுத்தங்களினால் ஏற்படும் சங்கடங்களையும் துன்பங்களையும் பார்க்க பார்க்க புத்த பகவான் காட்டிய அஹிம்சா மார்க்கமே உத்தமமான மார்க்கம் என்றல்லவா எனக்கே இப்பொழுது தோன்றி வருகிறது என்றார். அதனாலே தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் கால சம்ஹார மூர்த்தியை கைவிட்டு புத்த பகவானை அடைவதாக இருந்தால் அதற்கு பிரதியாக காபாலருத்திரமூர்த்திக்கும் ஒரு அடியார் வேண்டுமல்லவா என்று நாகநந்தி கூறியது ஆயனருக்கு மேலும் மனக்குழப்பத்தை உண்டாக்கியது. சாலைகளில் அபூர்வமாக தெற்கே இருந்து வரும் பிரயாணிகள் சிலர் காணப்பட்ட பொழுது அவர்களை காஞ்சிக்கு பக்கம் இருந்து வருகிறவர்கள் நிறுத்தி தெற்கே என்ன விசேஷம் என்று கேட்பார்கள். அவர்கள் மறுமொழி சொல்லிவிட்டு காஞ்சி நிலைமையை பற்றி விசாரிப்பார்கள். இத்தகைய பேச்சுக்களை எல்லாம் நாகநந்தி ஆங்காங்கே நின்று வெகு சுவாரஸ்யமாக கவனிப்பார். இப்படி ஒரு தடவை கூட்டத்தில் நின்று பேச்சு கேட்ட பிறகு நாகநந்தி ஆயனர், சிவகாமி இருவர் காதிலும் விழும்படியாக, நாம் ஒன்று நினைக்க யுத்த தேவன் வேறொன்று நினைக்கிறான் போலல்லவா தோன்றுகிறது. உத்தேசித்தபடி நமது பிரயாணம் நடைபெறாது போலிருக்கிறதே என்றார். அப்படியா? புத்த தேவர் என்ன கருணை செய்கிறார்? அவருடைய திருவுள்ளம் என்ன என்றார் ஆயனர். அத்தையைப் போல அப்பாவுக்கும் காது மந்தமாகி வருகிறது என்று கூறி சிவகாமி புன்னகை புரிந்தாள். அந்த நகைச்சுவையை அனுபவித்த நாகநந்தி செவிடருடன் பேசுவது போன்ற உரத்த குரலில், ஆயனரே, நான் புத்த தேவரை சொல்லவில்லை,
யுத்த தேவனை சொல்கிறேன் என்றார். அப்படியா? யுத்த தேவன் என்ன சொல்கிறார்? நம்மை வழிமறிக்கப் போகிறாரா? அப்படித்தான் என்று சொன்ன நாகநந்தி மறுபடியும் மெல்லிய குரலில் கூறினார். பல்லவ ராஜ்யத்திற்கு எதிர்பாராத ஆபத்துக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. மேற்கே இருந்து கங்க நாட்டு சைனியம் படையெடுத்து வந்து எல்லா எல்லைப்புறத்தில் நிற்கிறதாம். தெற்கே பாண்டிய மன்னர் பெரும் படை திரட்டி கொண்டு வருகிறாராம். பாண்டியர் சைனம் கிழக்கு சோழ நாட்டு எல்லைக்கே வந்துவிட்டதாம். வடதிசையிலிருந்து வரும் வாதாபி சைனியத்தை பற்றித்தான் உங்களுக்கே தெரியும். பல்லவ சைனியம் தப்பி பிழைப்பதற்கு இன்னும் ஒரே திசைதான் பாக்கி இருக்கிறது. எந்த திசையை சொல்லுகிறீர்கள் என்று ஆயனர் கேட்டார். கிழக்கு திசையைத்தான் சொல்லுகிறேன். கிழக்கே சமுத்திரராஜனிடம் வேண்டுமானால் மகேந்திர பல்லவர் அடைக்கலம் புகலாம். சமுத்திரத்தில் விழுந்து சாகலாம் என்கிறீர்களா அடிகளே? உங்களுடைய இருதயம் இப்படி ஈரப்பசையே இல்லாமல் பாலைவனமாக எப்பொழுது ஆயிற்று என்று ஆயனர் கோபக்குரலில் கூறினார். ஓ மகா ஸ்தபதியே, என்னை அவ்வளவு நீச குணமுள்ளவன் என்று ஏன் தாங்கள் கருத வேண்டும்? பல்லவ குலம் கடல் தந்த குழந்தையிலிருந்து தோன்றியதாயிற்றே. இப்பொழுது அந்த வம்சத்திற்கு ஆபத்து வந்திருக்கும் சமயத்தில் அந்த கடல் அடைக்கலம் தராதா என்று சொன்னேன். கடலில் அடைக்கலம் என்றால் கடலில் மூழ்கி விடுதல் என்றுதானா பொருள்? கப்பல் ஏறி இலங்கைக்கு போய் தப்பலாம் அல்லவா? ஆனால் அதற்கும் ஓர் ஆபத்து இருக்கிறது. இலங்கையில் இப்போதுள்ள அரசன் மகேந்திர பல்லவரின் அருமை சிநேகிதன்தான். ஆனால் அவனை இலங்கை சிம்மாசனத்திலிருந்து தள்ளிவிட ஒரு பெரும் கலகம் அங்கே நடக்கிறதாம். பாவம், பல்லவர்களுக்கு வந்திருக்கும் கஷ்டகாலம் அவர்களுடைய சிநேகிதர்களை கூட பீடிக்கிறதே என்று கூறிவிட்டு புத்த பிக்ஷு ஒரு கோரச் சிரிப்பு சிரித்தார். ஆயனர் அப்போதும் விட்டு கொடுக்காமல், எதற்காக மகேந்திர பல்லவர் இலங்கைக்கு ஓட வேண்டும்? காஞ்சி கோட்டை இருக்கிறதல்லவா என்றார். ஆமாம், காஞ்சி கோட்டை இருக்கிறது. அதில் 8 மாதத்திற்கு முன்பு பயங்கொள்ளி பல்லவன் ஒளிந்து கொண்டது போல இப்பொழுது அவனுடைய தந்தையும் ஒளிந்து கொள்ளலாம். வாதாபி படை வழி தங்காமல் வந்திருந்தால் கோட்டை ஒரு நடியில் தகர்ந்து போயிருக்கும். இப்பொழுது கோட்டை பலப்பட்டு விட்டது. ஆகையால் சில காலம் கோட்டைக்குள் பத்திரமாக இருக்கலாம். வாதாபி படை 6 மாதமாக வடபெண்ணை கரையில் என்ன செய்து கொண்டிருந்தது என்றுதான் தெரியவில்லை என்றார் புத்த பிக்ஷு. இந்த வார்த்தைகள் எல்லாம் சிவகாமியின் செவிகளில் புண்ணில் கோலிடுவது போல விழுந்தன. கடவுளே, நாக்கிலே விஷமுள்ள இந்த நாகநந்தியின் கர்வத்தை அடக்க மாட்டாயா என்று வேண்டிக் கொண்டாள். புத்த பிக்ஷுவின் விஷயத்தில் சிவகாமியின் மனநிலை சஞ்சலமுள்ளதாக இருந்தது. அவரிடம் காரணமில்லாத அருவருப்பும் இன்னதென்று தெரியாத பயமும் அவள் மனதில் ஆழத்தில் குடிகொண்டிருந்தன. மாமல்லரை பற்றி அவர் கூறிய செய்திகளை கேட்ட பின் அவரிடம் அவளுடைய அருவருப்பு அதிகமாயிற்று. இன்னொரு பக்கம் புத்த பிக்ஷுவின் விசாலமான உலக அனுபவமும் ஆழ்ந்த கலைஞானமும் அவரிடம் அவளுக்கு பக்தியையும் மரியாதையும் உண்டு பண்ணியிருந்தன. மேலும் தூர தூர தேசங்களிலெல்லாம் சென்று ஆங்காங்கே மகா சபைகளில் நாட்டியமாடி பரதகண்டத்தின் ஒப்பற்ற நடனராரி என்ற பெயரும் புகழும் பெறுவது பற்றி பிக்ஷு அடிக்கடி கூறி அவளுடைய உள்ளத்தில் திக்விஜய பகற்கனவுகளை உண்டு பண்ணியிருந்தார். அதெல்லாம் அவருடைய உதவினாலேதான் சாத்தியமாக கூடும் என்பதும், உலகமறியாத சாதுவான தன் தந்தையினால் ஆகாது என்பதும் அவளுக்கு தெரிந்திருந்தன. எனவே புத்த பிக்ஷுவிடம் தன் மனதில் குடிக்கொண்டிருந்த அருவருப்பை போக்கிக் கொண்டு அவருடைய சிநேகபாவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அவள் முடிவு செய்திருந்தாள். ஆனாலும் புத்த பிக்ஷு பல்லவ குலத்தை பற்றியும் மாமல்லரை பற்றியும் அடிக்கடி கூறிய வசைமொழிகள் அவளுடைய சிநேக முயற்சிக்கு குறுக்கே நின்று அருவருப்பை வளர்த்து வந்தன. வாதாபி படை வடபெண்ணை கரையில் 6 மாதமாக இருந்தது பற்றி புத்த பிக்ஷு குறிப்பிட்டதும் சிவகாமி ஆத்திரமான குரலில், சுவாமி, வடபெண்ணைக்கு போய் வாதாபி படைகளை நீங்களே கையை பிடித்து அழைத்து கொண்டு வந்து விடுவீர்கள் போலிருக்கிறதே. பல்லவ குலத்தின் மேல் உங்களுக்கு என்ன அவ்வளவு கோபம் என்று கேட்டாள். பிக்ஷு சாந்தமான குரலில், பல்லவ குலத்தின் மேல் எனக்கு என்னத்திற்கு அம்மா கோபம்? அவர்களுடைய கயாலாகத்தனத்தினால் இப்பொழுது நாம் நினைத்து வந்தபடி பிரயாணம் செய்ய முடியாமல் இருக்கிறதே என்றுதான் வருத்தமாக இருக்கிறது. சிதம்பரத்திற்கு போய் அங்கிருந்து கீழே சோழ நாட்டு ஸ்தலங்களை தரிசனம் செய்து கொண்டு நாகப்பட்டினத்தில் நடக்கப் போகும் மகா புத்த சங்கத்திற்கு உங்களை அழைத்து போவதாக சொன்னேன் அல்லவா? இப்பொழுது பாண்டிய சைனியம் கீழே சோழ நாட்டில் படையெடுத்து வருவதாக தெரிகிறது. இப்படிப்பட்ட சமயத்தில் நாம் சோழ நாட்டுக்கு போவது உசிதமா என்றுதான் யோசிக்கிறேன் என்று கூறினார். பின்னே நாம் என்னதான் செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று ஆயனர் கேட்டார். கெடில நதிக்கரையில் ஓர் அமைதியான இடம் இருக்கிறது. தங்களுடைய சிற்ப வேலைகளை நடத்துவதற்கும் அங்கே நிறைய வசதிகள் உண்டு. குன்றுகளும் பாறைகளும் ஏராளமாக இருக்கின்றன. இந்த யுத்த குழப்பமெல்லாம் முடியும் வரையில் நீங்கள் அங்கே இருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்றார் பிக்ஷு. பிக்ஷுவிடம் வர வர சந்தேகம் அதிகம் கொண்டு வந்த ஆயனர், போக போக பார்த்து கொள்ளலாம் சுவாமி என்றார். இப்படியெல்லாம் அவர்களுக்குள் 2 தினங்களாக சம்பாஷணை நடந்திருந்தபடியால் எதிரே படைவரும் சத்தம் கேட்டதும் ஒருவேளை
படையெடுத்து வரும் பாண்டி சைன்யம்தானோ அது என்று ஆயனரும் சிவகாமியும் ஐயுற்றார்கள். ஆனால் முன்னிலையில் பரந்த கொடியில் ரிஷபத்தை பார்த்ததும் பல்லவர் படை என்று எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. படை வீரர்கள் எழுப்பிய கோஷங்கள் இதை உறுதிப்படுத்தின. வாதாபி அழிக, தலைக்காடு வாழ்க, புலிகேசிக்கு நாசம், துர்விநீதனுக்கு துர்மரணம் என்னும் கோஷங்களையும், காஞ்சி வாழ்க, மகேந்திர பல்லவர் வாழ்க, மாமல்லரின் வீரத்தோல் வெல்க என்னும் முழக்கங்களையும் மாற்றி மாற்றி அந்த வீரர்கள் எழுப்பிக் கொண்டு கம்பீரமாக நடந்தார்கள். இந்த குரல் ஒலிகளுக்கு இடையிடையே பேரிகை முதலிய யுத்த வாத்தியங்கள் 8 திக்கும் எதிரொலி எழுப்பும்படி ஆர்த்தன. மேற்படி கோஷங்கள் எழுந்த பொழுது மரத்தின் பின்னால் மறைந்திருந்த நாகநந்தியடிகளின் முகத்தை யாரும் பார்க்கவில்லை. பார்த்திருந்தால் படமெடுத்து ஆடும் நாக சர்ப்பத்தின் தீக்ஷண்யமான கண்களிலிருந்து தீப்பொறி குழம்புவது போல அவருடைய கண்களிலிருந்தும் பொறி கிளம்பிக் கொண்டிருந்ததை கவனித்திருக்கலாம். படை சின்ன படைதான். 40-50 குதிரைகளும் 2000 காலாட்களும் இருக்கலாம். எனவே அரை நாழிகைக்குள் நமது பிரயாணிகள் நின்றிருந்த இடத்தை தாண்டி படை சென்றுவிட்டது. சற்று முன் கலகலப்பாக இருந்த சாலையில் நிசப்தம் குடிகொண்டது. பெரிய நகரத்திலிருந்து திடீரென்று நிர்மானுஷ்யமான காட்டுக்குள் வந்துவிட்டது போல தோன்றியது. படை வீரர்கள் எழுப்பிய கோஷங்களில் மாமல்லர் வாழ்க, மாமல்லரின் வீரத்தோல் வெல்க என்னும் கோஷங்கள் சிவகாமியின் உள்ளத்தில் பெரும் கிளர்ச்சியை உண்டு பண்ணியிருந்தன. மாமல்லர் பயம் கொல்லியாக இருந்தால் பல்லவ வீரர்கள் அவரை பற்றி இம்மாதிரி வீர கோஷங்களை சொல்வார்களா? ஆயனரே, போகலாமா? அசோகபுரம் இன்னும் 1 நாழிகை தூரம் இருக்கிறது என்று நாகநந்தியின் குரல் கேட்டது. ஆஹா, போகலாமே. சிவகாமி, வண்டியில் ஏறிக்கொள், அத்தையும் ஏறச்சொல் என்றார் ஆயனர். சிவகாமி வண்டியில் ஏறாமலே, அப்பா, இந்த படை வீரர்கள் எங்கே போகிறார்கள் என்று கேட்டாள். எனக்கு தெரியவில்லை அம்மா. பார்த்தால் யுத்தத்திற்கு போகும் படையாகத்தான் தோன்றுகிறது. அந்த வீரர்கள் செய்த யுத்த கேஷங்களை கேட்டபோது எனக்கு கூட கல்லுளியை போட்டுவிட்டு கத்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. எதற்காக இப்படி பயந்து ஊரை விட்டு ஓடுகிறோம் என்று வெட்கமாக இருக்கிறது என்றார் ஆயனர். ஆயனரே, இத்தகைய சஞ்சலம் உமக்கு எப்பொழுது வந்தது? சற்று முன்னால் அஹிம்சா மூர்த்தியான புத்த பகவானிடம் உமது அபார பக்தியை தெரிவித்துக் கொண்டீரே என்றார் புத்த பிக்ஷு. அந்த சமயத்தில் சாலையில் படைமறைந்த திக்கிலிருந்து ஒரு தனி குதிரை வரும் சத்தம் டக் 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 என்று கேட்டது. வர வர அது சமீபத்து வந்தது. வருகிறது யார் என்று தெரிந்து கொள்வதில் அவர்கள் எல்லோருக்குமே ஆவல் இருந்தபடியால் நின்ற இடத்திலேயே நின்றார்கள். குதிரை அவர்களுடைய அருகில் வந்தது. குதிரையின் மேல் இருந்தது இன்னார் என்று தெரிய வந்த பொழுது ஆயனருக்கும் சிவகாமிக்கும் உண்டான வியப்பிற்கு அளவே இல்லை. ஏனெனில் குதிரை மேல் இருந்தவன் அவர்களுடைய ஆரண்ய வீட்டிற்கு பரஞ்சோதி வந்த தினத்தில் அவர்களிடம் சொல்லிக் கொள்ளாமலே மாயமாக மறைந்த குண்டோதரன்தான். குருவே, நான் என்ன தவறு செய்தேன்? என்னை இப்படி அனாதையாக கைவிட்டுவிட்டு சொல்லாமல் புறப்பட்டு வந்து விட்டீர்களே என்று அலறினான் குண்டோதரன். குண்டோதரன் கதை. குண்டோதரன் குதிரையிலிருந்து குதித்து இறங்கி வந்து சாலையில் நின்ற ஆயனரின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தான். பின்னர் எழுந்து நின்று, ஐயா, என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள். தங்களுடைய திருவருளினால்தான் நான் உங்களை தேடி கண்டுபிடித்தேன் என்று சொன்னான். ரொம்பவும் சந்தோஷம் குண்டோதரா. நீ தேடி கொண்டு வந்து சேர்ந்ததில் எனக்கு வெகு சந்தோஷம். ஆனால் உன்னை கைவிட்டுவிட்டு நாங்கள் வந்து விடவில்லையே. நீ அல்லவா திடீரென்று எங்களை கைவிட்டுவிட்டு மாயமாக மறைந்து விட்டாய். எங்கே அப்பா போயிருந்தாய் என்று ஆயனர் கேட்க, குண்டோதரன், குருவே, நான் என்ன செய்வேன்? காஞ்சியிலிருந்து அன்றைக்கு ரதம் ஓட்டிக்கொண்டு கண்ணபிரான் வந்தான் அல்லவா? அவன் ஒரு சமாசாரம் சொன்னான். என் பாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பதற்காக பெண் பார்த்து வைத்திருக்கிறாள் என்றும் உடனே வரச் சொன்னாள் என்றும் தெரிவித்தான். அப்புறம் காரியம் மிஞ்சிவிடப் போகிறது என்று உடனே போய் பாட்டியிடம் கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வருவதற்காக காஞ்சிக்கு ஓடினேன். உங்களிடம் சொல்லிக் கொண்டு போகலாம் என்று பார்த்தால் வீட்டில் உங்கள் 2 பேரையும் காணவில்லை. ஒருவேளை தாமரை குளக்கரியில் இருப்பீர்களோ என்று ஓடிப்போய் பார்த்தால் அங்கேயும் உங்களை காணவில்லை. இந்த புத்த பிக்ஷுதான் தாமரை குளக்கரையில் நின்று கொண்டிருந்தார் என்று சொல்லி குண்டோதரன் நாகநந்தியடிகளை ஏறிட்டு பார்த்தான். என்னை சொல்கிறாய தம்பி? இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தில் உள்ள புத்த பிக்ஷு நான் ஒருவன்தானா? வேறு யாரையாவது பார்த்திருப்பாய் என்றார் நாகநந்தியடிகள். இல்லை சுவாமி, இல்லை. தாங்களைத்தான் பார்த்தேன். கையில் 7-8 ஓலைச் சுருட்களை வைத்துக்கொண்டு ஒரு ஓலையை படித்து கொண்டிருந்தீர்கள். நாகப்பாம்பு சீறுவதைப் போல சீறிக்கொண்டிருந்தீர்கள். சிவகாமியின் மனதில் அப்பொழுது சுருக்கின்றது. மரப்பொந்திலே அவள் வைத்திருந்த மாமல்லரின் ஓலைகள் காணாமல் போனது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அப்போது நாகநந்தி, என்னப்பா உளறுகிறாய்?
நானாவது தாமரை குளக்கரையில் நின்று ஓலை படிக்கிறதாவது என்றார். ஆயனரும், வேறு யாராவது இருக்கும் குண்டோதரா? அப்புறம் உன் கதையை சொல் என்றார். இல்லை குருவே, இவரையே தான் பார்த்தேன். இவருடைய முகத்தையும் இவர் சீறுவதை பார்த்ததும் எனக்கு என்ன தோன்றிட்டு தெரியுமா? அதை சொல்லக்கூடாது. சொன்னால் பிக்ஷுவுக்கு கோபம் வரும். கோபம் வந்து என்னை கடித்தாலும் கடித்து விடுவார் என்றான். நாகநந்தியின் கண்களில் தீப்பொறி பறந்தது. ஆயனரே, நிலைமை விரசமாக போய்க் கொண்டிருப்பதை உணர்ந்து, பாருங்கள் சுவாமி, இப்பேற்பட்ட புத்திசாலி சிஷ்யனை வைத்துக்கொண்டு என்ன சிற்ப வேலை செய்வது? அதனால்தான் 8 மாதமாக நான் ஒன்றும் செய்யவில்லை. போகட்டும் குண்டோதரா, அப்புறம் உன் கதையை சொல்லு. உன் பாட்டி பேசி வைத்த பெண்ணின் கதி என்ன என்றார். குருவே, பாட்டியிடம் கண்டிப்பாக சொல்லிவிட்டேன். பாட்டி, நம்முடைய மகேந்திர சக்கரவர்த்தியின் குமாரர் மாமல்லர் எத்தனையோ ராஜாக்கள் பெண் கொடுப்பதாக வந்தும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கொள்ளாமல் பிரம்மச்சாரியாக இருக்கிறார். என் குருநாதருடைய செல்வ புதல்வி சிவகாமிக்கும் இன்னும் கல்யாணமாகவில்லை. அவர்கள் எல்லாம் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு மட்டும் கல்யாணம் என்னத்திற்கு பாட்டி? நீ வேண்டுமானால் கல்யாணம் பண்ணிக்கொள், நான் கிட்ட இருந்து நடத்துகிறேன் என்று சொன்னேன். குண்டோதரன் இவ்வாறு கூறியதும் எல்லோரும் கொல்லென்று சிரித்து விட்டார்கள். சிவகாமியின் அத்தையும் கூட சிரித்துவிட்டு, என்னத்திற்காக சிரிக்கிறீர்கள் என்று சிவகாமியை கேட்டாள். குண்டோதரனுக்கு கல்யாணமாம் என்றால் சிவகாமி. ஆயனர், சரி தம்பி, நாங்கள் இங்கே கிளம்பி வந்தது உனக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டார். குண்டோதரன் சொல்கிறான், குருவே, பாட்டியிடம் அவசரமாக சொல்லிவிட்டு ஓட்டமாக நமது வீட்டுக்கு வந்து பார்த்தால் வீடு பூட்டி கிடந்தது. நம்முடைய குருநாதரே நம்மை கைவிட்டு விட்டார். இனிமேல் கடவுள்தான் நமக்கு துணை என்று தீர்மானித்து அப்படியே மரத்தடியில் படுத்து தூங்கிப் போய்விட்டேன். அப்பொழுது பாருங்கள், கடவுளே பார்த்து அனுப்பியது போல நமது குமார சக்கரவர்த்தியும் புதிய தளபதி பரஞ்சோதியாரும் அங்கே வந்து சேர்ந்தார்கள். யார் வந்தது என்று ஆயனர் சிவகாமி 2 பேரும் ஏக காலத்தில் கேட்டார்கள். மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியாரும் வந்தார்கள். குதிரை மேல் வந்தார்கள். ஆஹா, குதிரை என்றால் அதுவல்லவா குதிரை? அப்புறம் என்றார் ஆயனர். அவர்களுக்கு பின்னால் இன்னும் பல குதிரை வீரர்கள் வந்தார்கள். கண்ணபிரான் ரதம் ஓட்டிக் கொண்டு வந்தான். சரி, அப்புறம் என்ன நடந்தது என்றார் ஆயனர். மாமல்லர் வந்தார் என்று கேட்டதும் சிவகாமிக்கு தலை சுற்றியது. தேகமெல்லாம் நடுங்கியது. என்ன எல்லாமோ கேட்க வேண்டும் என்று உள்ளம் துடித்தது. உதடுகளும் துடித்தன. எனினும் யார் வந்தது என்று கேட்டதற்கு பிறகு அவளுடைய வாயிலிருந்து வார்த்தை எதுவும் வரவில்லை. ஆனால் விஷயத்தை சொல்லாமல் குண்டோதரன் என்னவெல்லாமோ சொல்லிக் கொண்டிருந்ததில் அவளுக்கு கோபம் வந்தது. குண்டோதரன் சொல்கிறான், குருவே, வீடு பூட்டி கிடந்ததை கண்டதும் எனக்கு எவ்வளவு கோபம் வந்ததோ அதை விட 3 மடங்கு கோபம் நமது குமார சக்கரவர்த்திக்கு வந்துவிட்டது. மாமல்லர் குதிரையை திருப்பி விட்டு கொண்டு போன வேகத்தை பார்க்க வேண்டுமே. அடே அப்பா, நமது குமார சக்கரவர்த்திக்கு இவ்வளவு மூக்குக்கு மேல் கோபம் வரும் என்பது எனக்கு தெரியவே தெரியாது. குமார சக்கரவர்த்தியின் குதிரை திரும்பியதும் மற்ற குதிரைகள் சடசடவென்று திரும்புவதற்கு பட்ட பாட்டை பார்க்க வேண்டுமே. என்ன அவசரம், என்ன தடபுடல்! நான் கண்ணை கசக்கிக் கொண்டு எழுந்து மரத்தின் பின்னாலிருந்து வெளியே வருவதற்குள்ளே அவ்வளவு குதிரைகளும் காற்றாக பறந்து மறைந்து போய்விட்டன. சிவகாமியின் உள்ளத்தில் அப்பொழுது மகிழ்ச்சி, பயம், கோபம், கவலை முதலிய உணர்ச்சிகள் ததும்பி புயற்காற்றை அடிக்கும் பொழுது சமுத்திரம் கலங்குவது போல கலங்க செய்து கொண்டிருந்தன. மாமல்லர் தன்னை தேடி வந்தார் என்பதில் மகிழ்ச்சி, அவருக்கு வந்த கோபத்தை கேட்டதில் பயம், அவர் வருவதற்கு முன்னால் கிளம்பும்படி செய்த நாகநந்தியின் மேல் கோபம், செய்த தவற்றை எப்படி திருத்துவது என்பதை பற்றி கவலை. இப்படிப்பட்ட பல வகை உணர்ச்சிகளுக்கிடையே ஒரே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள அவளுக்கு ஆவல் துடிதுடித்தது. ஒருவாறு நெஞ்சை உறுதிப்படுத்தி கொண்டு, அப்பா, குண்டோதரன் சொல்வது எனக்கு நிஜமாக தோன்றவில்லை. குமார சக்கரவர்த்தியாவது நம் வீட்டுக்கு வருவதாவது, அவர்தான் யுத்தத்துக்கு பயந்து கொண்டு கோட்டையில் ஒளிந்து கொண்டிருந்தாரே என்றாள். ஆயனர் அதற்கு மறுமொழி சொல்ல தெரியாதவராக குண்டோதரனை பார்க்க அவன், குருவே, இப்படிப்பட்ட நாராசமான வார்த்தைகள் சிவகாமி அம்மையின் வாயிலிருந்துதானா உண்மையில் வெளிவந்தன? வீராதி வீரரான மாகா மல்லவர் யுத்தத்துக்கு பயந்து கோட்டையில் ஒளிந்து கொண்டிருக்குவாவது இப்பேற்பட்ட கொடிய அவதூறை எந்த பாவி சிவகாமி அம்மையின் காதில் போட்டது? சக்கரவர்த்தியின் கட்டளைக்காக அல்லவா மாமல்லர் இத்தனை நாளும் கோட்டைக்குள்ளே இருந்தார். சக்கரவர்த்தி நாங்கை வந்தவுடனே மாமல்லர் நேரே போர்க்களத்திற்கு அல்லவா புறப்பட்டு போகிறார். போர்க்களத்திற்கா? எந்த போர்க்களத்திற்கு என்று ஆயனர் கேட்க, தெரியாதா குருவே? நாடு நகரமெல்லாம் அறிந்த விஷயமாயிற்றே. மகேந்திர சக்கரவர்த்தி வடபெண்ணை கரையில் முடக்கப்பட்டிருக்கும் தைரியத்தினால் கங்கா நாட்டு துர்விநீதன் காஞ்சியின் மேல் படையெடுத்து வரும் செய்தி தங்களுக்கு தெரியாதா? அவனையும் அவனுடைய படையையும் எதிர்த்து துவம்சம் செய்வதற்காகத்தான் மாமல்லர் திருக்கழுக்குன்றத்திலிருந்து நமது தற்காப்பு படையுடன் போயிருக்கிறார். சற்று முன்னால் இந்த சாலையில்
ஒரு படை போயிற்றே, நீங்கள் பார்க்கவில்லையா? அந்த படை தென்பெண்ணை கரையிலேயே காவலுக்கு இருந்த படை போர்க்களத்திற்கு போகும் மாமல்லருடன் சேர்ந்து கொள்ளத்தான் போகிறது. இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லையா என்றான் குண்டோதரன். வெகு சாதுவாகவும் பேசவே தெரியாத மந்தனாகவும் இத்தனை நாளும் தோன்றிய குண்டோதரன் இப்பொழுது இவ்வளவு பேசுவது ஆயனருக்கு ஒரே ஆச்சரியத்தை அளித்தது. அவனிடம் இன்னும் ஏதோ அவர் கேட்கப் போனார். அந்த சமயம் நாகநந்தி கலக்கமடைந்த குரலில், ஆயனரே, நன்றாக இருட்டிவிட்டதே, மிச்ச வழியையும் கடந்து இரவு தங்குவதற்கு அசோகபுரிக்கு போய்விட வேண்டாமா? குண்டோதரன் நம்முடன் வருகிறானே, எல்லா விவரங்களையும் சாகவாசமாக அவனிடம் கேட்டுக்கொண்டால் போகிறது என்றார். உண்மையிலேயே அப்பொழுது நன்றாக இருட்டிவிட்டிருந்தபடியால் நாகநந்தியின் முகத்தை யாரும் நன்றாக பார்க்க முடியவில்லை. பார்க்க முடிந்திருந்தால் அந்த கோரமான முகம் அப்போது இன்னும் எவ்வளவு சர்வ கோரமாக இருக்கிறது என்று அறிந்து பயந்து போயிருப்பார்கள். ஆயனர் சிவகாமியை பார்த்து, குழந்தாய், அடிகள் கூறுவது உண்மைதான், வண்டியில் ஏறிக்கொள், குண்டோதரனிடம் எல்லாம் பிறகு விவரமாக கேட்கலாம் என்றார். சிவகாமியின் உள்ளத்தில் குண்டோதரனை கேட்பதற்கு எத்தனையோ கேள்விகள் தோன்றிக் கொண்டிருந்தன. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்பினாள். அதாவது, குண்டோதரனுக்கு குதிரை எப்படி கிடைத்தது? ஒருவேளை குமார சக்கரவர்த்தியின் கோபம் தணிந்து தங்களை போய் திருப்பி அழைத்து வருவதற்காக அவர்தான் குண்டோதரனுக்கு குதிரை கொடுத்து அனுப்பியிருக்கிறாரோ என்று அவள் மனதிற்குள்ளே ஒரு சபல நினைவு தோன்றியது. எனவே, அப்பா, அத்தை வண்டியில் ஏறிக்கொள்ளட்டும், நான் சற்று நேரம் உங்களுடன் நடந்து வருகிறேன் என்றாள். குதிரை கிடைத்த விதம். அத்தை வண்டியில் ஏறிக்கொண்டதும் வண்டி புறப்பட்டது. மற்றவர்கள் பின்னால் நடந்து சென்றார்கள். குண்டோதரனும் தன் குதிரையின் தலைக்கயிற்றை பிடித்து நடத்தி கொண்டு வந்தான். அப்பா, குண்டோதரனுக்கு குதிரை எப்படி கிடைத்தது? அதை சொல்லும்படி கேளுங்கள் என்றாள் சிவகாமி. குண்டோதரனுக்கு குதிரை ஏறத் தெரியும் என்றே எனக்கு தெரியாதம்மா. குண்டோதரா, நீ எப்பொழுது குதிரை ஏற்றம் கற்றுக்கொண்டாய் என்று கேட்டார் ஆயனர். குருவே, உலகத்தை துறந்து காவி துணி புனைந்த புத்த பிக்ஷுக்களில் கூட இந்த நாளில் குதிரை ஏறுகிறார்களே. இந்த குதிரை கூட ஒரு இளம் புத்த பிக்ஷு ஏறிக்கொண்டு வந்ததுதான் குருவே. அந்த இளம் பிக்ஷுவை ஏரியிலே தள்ளிவிட்டு நான் குதிரை மேல் ஏறி வந்து விட்டேன் என்று குண்டோதரன் கூறி கலகலவென்று சிரித்தான். குண்டோதரன் சொல்லுவதெல்லாம் நாகநந்திக்கு கோபம் மூட்டுவதாக இருப்பதைக் கண்ட ஆயனர், குண்டோதரா, இது என்ன? என் சிஷ்யன் என்று பெயர் வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் செய்யலாமா? கொஞ்சமும் நன்றாகவே இல்லை என்றார். சிவகாமி, அப்பா, குண்டோதரன் அப்படியெல்லாம் ஒன்றும் செய்திருக்க மாட்டான், வேடிக்கைக்காக சொல்கிறான் என்றாள். இல்லை இல்லை, நிச்சயமாகத்தான் சொல்கிறேன். இங்கே இருந்து 2 காத தூரத்தில் சாலை ஓரமாக ஒரு ஏரி இருக்கிறதே, நீங்கள் பார்க்கவில்லையா? அந்த ஏரியிலே தான் அந்த இளம் பிக்ஷுவை தள்ளினேன் என்றான் குண்டோதரன். நாகநந்தி பெரிதும் கலக்கமடைந்த குரலில் ஆயனருக்கு மட்டும் கேட்கும்படியாக, சிற்பியாரே, என்ன நடந்தது என்று விவரமாக கேளுங்கள் என்றார். ஆயனர் அவ்விதமே விவரமாக சொல்லும்படி கேட்டதன் மேல் குண்டோதரன் சொன்னான். உங்களை வீட்டில் காணாமல், அடடா, நம்முடைய குரு இப்படி நம்மை கைவிட்டு விட்டு போய்விட்டாரே என்று நான் கவலையுடன் மரத்தடியில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தேன். பல குதிரைகள் வரும் சத்தம் கேட்டு விழித்து கொண்டு மரத்தடியில் மறைவில் இருந்தபடியே பார்த்தேன். வந்தவர்கள் அனைவரும் அவசரமாக திரும்பி போய்விட்டார்கள். அடடா, இவ்வளவு குதிரைகளில் நமக்கு ஒரு குதிரை கிடைத்தால் நமது குருவை போய் பிடித்து விடலாமே. கால்நடையாக போய் பிடிக்க முடியுமா என்று நான் கவலைப்பட்டு கொண்டு உட்கார்ந்திருக்கையில் ஒரு இளம் புத்த பிக்ஷு சற்று தூரத்திலிருந்து இன்னொரு மரத்தடிவின் மறைவிலிருந்து வெளியே வந்தார். அந்த வீட்டிற்கு நாகநந்தி அடிகள் வந்திருந்தாரா என்று என்னை கேட்டார். அப்பொழுது தாமரை குளக்கரையில் இந்த அடிகளை பார்த்த நினைவு எனக்கு வந்தது. அவர் பெயர் என்னவோ எனக்கு தெரியாது. ஒரு பிக்ஷுவை தாமரை குளக்கரையில் கண்டேன் என்றேன். இளம் பிக்ஷு சற்று யோசித்துவிட்டு கிளம்பினார். வழித்துணை கிடைத்தது என்று சந்தோஷத்துடன் நானும் அவருடன் கிளம்பினேன். ஆனால் அந்த இளம் பிக்ஷு என்னை ஏமாற்றி விட்டார். கொஞ்சம் தூரம் போனதும் காட்டின் வரைவில் கட்டியிருந்த இந்த குதிரை மேல் ஏறிக்கொண்டு என்னிடம் சொல்லிக்கொள்ளக்கூட செய்யாமல் வேகமாக போய்விட்டார். ஆஹா, யாரை நம்பினாலும் நம்பலாம், புத்த பிக்ஷுக்களை மட்டும் நம்பக்கூடாது. இதோ நம்முடன் வரும் அடிகள் நீங்களாக சொல்கிறேன் என்றான் குண்டோதரன். ஆயனர், குண்டோதரா, பெரியோர்களாகிய புத்த பிக்ஷுக்களை பற்றி தூஷணை சொல்லாதே. பிறகு நீ என்ன செய்தாய் என்று சொல்லு என்றார். நானா? நான் என்ன செய்வது குருவே? நமக்கு குதிரை இல்லாமல் போனால் போகட்டும், கடவுள் கொடுத்த 2 கால்கள் இருக்கிறதல்லவா என்று எண்ணிக்கொண்டு கிளம்பினேன். 2 நாள் பிரயாணம் செய்ததில் கால் வலி கண்டு இன்று மத்தியானம் ஏரிக்கரையின் சாலை ஓரமாக உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது பாருங்கள், அதே இளம் பிக்ஷு குதிரை மேல் வந்தார். அடிகளே, இதென்ன? எனக்கு முன்னால் கிளம்பினீர்கள், பின்னால் வருகிறீர்களே என்று கேட்டேன். என்னை பார்த்ததில் அவருக்கு அதிக ஆச்சரியமாக போய்விட்டது. ஆமாம் அப்பா, இந்த காலத்தில்
கால்நடை பிரயாணத்தை விட குதிரை பிரயாணம்தான் அதிக ஆபத்தாக இருக்கிறது. பல்லவ ராஜாங்கம்தான் தரித்திரம் பிடித்த ராஜாங்கமாக இருக்கிறதே. எங்கேயாவது குதிரையை கண்டால் யுத்தத்திற்கு வேண்டுமென்றே கைப்பற்றிக் கொள்கிறார்களாமே. அதற்காக பயந்து பயந்து வரவேண்டியதாக இருக்கிறது என்றார். அப்புறம் பிக்ஷு குதிரை மேலும் நான் கால்நடையாகவும் கொஞ்ச தூரம் வந்தோம். அப்பொழுது பிக்ஷு அடிக்கடி தாகமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே வந்தார். அவர் மேல் எனக்கு மிகவும் பரிதாபம் உண்டாகிவிட்டது. அடிகளே, இந்த திவ்யமான ஏரியில் தண்ணீர் குடித்து தாகம் தணித்துக் கொள்ளுங்களேன் என்று சொல்லி அவரை குதிரை மேலிருந்து ஒரு தள்ளு தள்ளினேன். பிக்ஷு ஏரியில் விழுந்தார். அடடா, என்ன ஆனந்தமாக அவர் ஏரி தண்ணீர் குடித்தார் தெரியுமா? இதை கேட்ட சிவகாமியினால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. ஆயனர், அம்மா, இதென்ன அசத்தர்மமான சிரிப்பு என்று அதட்டிவிட்டு, அடப்பாவி, அப்புறம் என்னடா செய்தாய் என்று குண்டோதரனை பார்த்து கேட்டார். குருவே, புத்த பிக்ஷுவுக்கு தண்ணீர் கொடுத்து தாகத்தை தணிப்பது பாவமா என்றான் குண்டோதரன். அப்புறம் என்ன செய்தாய் சொல் என்று ஆயனர் மிகவும் கடுமையான குரலில் கேட்டார். என்ன செய்தேனா? பிக்ஷுவுக்கு நீந்த தெரியாதென்று தெரிந்ததும் கரையிலே கிடந்த அவருடைய மேல் வஸ்திரத்தை எடுத்து அதன் ஒரு முனையை கரையில் இருந்த மரத்தின் வேரில் கட்டினேன். இன்னொரு முனையை அவர் பிடித்து கொண்டதும், பிக்ஷுவே, மெதுவாக கரையேறி வந்து சேருங்கள், நான் போகிறேன் என்றேன். அப்பொழுது அவர், ஐயோ, ஓலை ஓலை என்று அலறினார். என்ன ஓலை என்று கேட்டேன். நாகநந்திக்கு கொண்டு வந்த ஓலை. கரையிலே கிடக்கிறதா பார் என்றார். கரையிலே பார்த்தேன். ஒரு ஓலை கிடந்தது. அதை எடுத்து அவருக்கு காட்டி, ஓலை பத்திரமாக இருக்கிறது, கவலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு குதிரை மேல் ஏறிக்கொண்டேன். அவ்வளவுதான், இங்கே வந்து சேர்ந்தேன் என்று குண்டோதரன் தன் கதையை முடித்தான். குரோதம் நிறைந்த குரலில் நாகநந்தி, ஆயனரே, தயவு செய்து உமது சீடனிடமிருந்து ஓலையை வாங்கி கொடுங்கள் என்றார். ஆயனரும் கலக்கத்துடன், குண்டோதரா, என் பெயரை கெடுக்கவா நீ என் சீடனாக மாறினாய்? நல்ல காரியம் செய்தாய். போகட்டும், இவர்தான் நாகநந்தியடிகள். அந்த ஓலையை கொண்டு வந்திருக்கிறாயா? இப்படி கொடு என்றார். குருவே, அப்படியா? நான் நினைத்தது நிஜமாக போயிற்றே. இவர்தானா நாகநந்தியடிகள் சுவாமி? இதோ ஓலை என்று குண்டோதரன் நாகநந்தியடிகளிடம் ஓலையை கொடுத்தான். அதை அவர் மௌனமாக வாங்கி கொண்டு சாலை மரங்களின் வழியாக நின்று நிலாக்கரணங்களின் உதவினால் படிக்க முயன்றார். ஆனால் படிக்க முடியவில்லை என்று தெரிந்தது. பிக்ஷுவின் நடை முன்னை காட்டிலும் வேகத்தை அடைந்தது. அந்த சாலையில் வண்டி சத்தத்தையும் குதிரையடி சத்தத்தையும் மனிதர் காலடி சத்தத்தையும் தவிர மற்றபடி நிசப்தம் குடிகொண்டது. மனிதரின் பேச்சு சத்தம் அடியோடு நின்றது.